Audio Jungle. Audio Jungle. Hi hello friends, நீங்கள் பார்த்துருக்கிறது புவிஸ்டிக் விஷல். நான் உங்கள் புவனேஷ். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வரீங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கான் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே. என்ன டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி. ஸோ எல்லாருமே தீபாவளி நல்லபடியாக கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. இது பார்த்திங்க அப்படின்னா தீபாவளியோட ஈவினிங். ஐ திங்க் ஸோ தீபாவளி வந்து எண்ட் ஆக போகுது. ஸோ நம்ம வீடியோ இன்றைக்கி வந்து போஸ்ட் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கான வீடியோவில் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான லிரிக் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி அலைட் மோஷன் யூஸ் பண்ணி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஆல்ரெடி பார்த்திங்கன்னா மெட்டீரியல்ஸ் எல்லாமே இம்போர்ட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்துட்டு உள்ளே வந்துட்டு ப்ளஸ் ஐக்கன் அப்படிங்கிற கிளிக் பண்ணிட்டு 4:5 ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொடுத்துட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு மெட்டீரியல்ஸ் எல்லாமே இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 செகண்ட்ஸ்க்கு இருக்குது. நான் வந்து ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, 5 செகண்ட்ஸ்க்கு மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு 5 செகண்ட்ஸ் வச்சுட்டு உங்களுக்கு வந்து டெமோ சொல்கிறேன். நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ்க்கு வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த பிளிங்க் எஃபெக்ட் பண்ண போகிறோம். ஓகே, பிளாக் அண்டு கலர் வந்து வர மாதிரி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணிங்க அப்படின்னா அந்த லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு டூப்ளிகேட் லேயர் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருங்க. ஸோ டூப்ளிகேட் லேயர் கொடுத்தீங்க அப்படின்னா டூப்ளிகேட் ஆயிரும். டூப்ளிகேட் ஆனால் அந்த லேயரை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் எஃபெக்ட்டில் போயிட்டு ஆட் எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட்டில் போயிட்டு கலர் அண்ட் லைட்டை போயிட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா சேச்சுரேஷன் வைப்ரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம வந்து சேச்சுரேஷனை வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த இமேஜோட ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ கொடுத்துங்க. இது வந்து சேச்சுரேஷன் செலக்ட் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ, அதுக்கடுத்து எண்டிங்கில் இன்னொரு அனிமேஷன் கீ வந்து கொடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா எண்டிங்கில் நம்மளுக்கு வந்து இமேஜ் தெரியல. ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் வந்து இமேஜ் தெரியிற மாதிரி வச்சுட்டு ஸோ இப்போ உள்ள வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல சேச்சுரேஷன் வேல்யூ 0 தான் இருக்க போகுது. அதாவது லாஸ்ட்டில் ஸ்டார்டிங்கில் சேச்சுரேஷன் வேல்யூவை வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா -100க்கு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் லைட்டாக உள்ளே ட்ராக் பண்ணி விட்டுருங்க. ஓகே, லைட்டாக வந்து உள்ளே ட்ராக் பண்ணிட்டு இங்கே இருக்கக்கூடிய கர்வ் ஆப்ஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு இதில் செகண்டாக இருக்கிறத கிளிக் பண்ணிங்க. செகண்டாக இருக்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஒரு 4 வெரைட்டி வரும். அதில் தேர்டாக இருக்கக்கூடிய இந்த வெரைட்டி கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த கீழே இருக்கக்கூடிய எல்லோ டாட்டுக்கு கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை கிளிக் பண்ணி அப்படியே லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணுங்கள். நிறையா கர்வ்ஸ் வர மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இந்த அளவுக்கு வச்சுக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு வச்சா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இது வந்து பிளிங்க் வந்து ஸ்பீடாக இருக்குது. ஸோ இதே வந்து உங்களுக்கு வந்து ஸ்பீடு கம்மியாக இருக்கணும் அப்படின்னா அந்த கர்வ்ஸ் வந்து கம்மி பண்ணணும். ஸோ இப்போ நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த கர்வ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 செகண்ட்ஸுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியது நான் வந்து 5 செகண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா பிளிங்க் வந்து ஓவர் ஸ்பீடாக இருக்குது. நீங்கள் பண்ணும்போது கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க, கரெக்டாக வந்துடும். ஸோ ஓகே, இதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பார்ட்டிகல்ஸ் வந்து மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளோட அந்த ப்ரிவியூவில் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து கொடுக்காம விட்டுட்டேன். பட் உங்களுக்கு வந்து அதை வந்து சொல்லித்தரேன். ஸோ அது என்ன அப்படின்னா இதில் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்ஸ் வந்து அங்கங்கே டாட்டாக இருக்குது. ஸோ அது வந்து ஒரு சின்ன மூவ்மெண்ட்டுக்கு இருக்க மாதிரி பண்ணலாம். ஸோ அதனால் ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து ரெக்டாங்குலர் அப்படிங்கிறத வந்து ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிட்டு இங்கே இருக்கக்கூடிய 3 டாட்ஸை கிளிக் பண்ணிட்டு ஃபில் ஸ்க்ரீன் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த கலர் அண்ட் ஃபில்லில் போயிட்டு பிளாக் கலர் வந்து கொடுத்துருங்க. ஓகே, பிளாக் கலர் கொடுத்ததுக்கப்புறம் எஃபெக்ட்டில் போயிட்டு ஆட் எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட்டில் போயிட்டு இதில் வந்துட்டு ப்ரொசீஜரல் அப்படின்ட்டு இருக்கும். அதில் வந்துட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா சிம்பிள் ஸ்டார் ஃபீல்டு அப்படின்னு இருக்கா, அதை வந்து கொடுத்துருங்க. இது கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பேரலாக்ஸில் எக்ஸை வந்து ஆல்ரெடி செலக்ட் ஆகிருக்கும். ஸோ அதில் ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ. ஸோ அதுக்கடுத்து இதை வந்து ஒரு 5 செகண்ட்ஸுக்கு ட்ராக் பண்ணி விட்டுட்டு அந்த சேம் பேரலாக்ஸ்க்கு லாஸ்ட்டில் ஒரு அனிமேஷன் கீ கொடுத்துருங்க. ஃபஸ்ட் அனிமேஷன் கீழே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 0 தான் வேல்யூ இருக்கும், அப்படியே விட்டுருங்க. இப்போ லாஸ்ட் அனிமேஷன் கீ வந்துட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 567 வந்து கொடுத்துக்கோங்க. இது 30 செகண்ட்ஸ்க்கானது தான். 30 செகண்ட்ஸ் விட கம்மியாக இருந்தாலும் 567 வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, நான் வந்து 567 வந்து கொடுத்துக்கிறேன். அதாவது 570 நீங்கள் கூட ரவுண்டாக வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். 570 வந்து கொடுத்துக்கோங்க. 567 அக்யூரேட்டாக வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது, அதோட கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வைக்கலாம், ஒன்றும் ஆகாது. ஸோ இப்போ இது கொடுத்ததுக்கப்புறம் அந்த ரெக்டாங்கில் கிளிக் பண்ணிட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போயிட்டு லைட்டனில் போயிட்டு ஸ்க்ரீன் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ பாருங்கள் அந்த ஸ்டார்ஸும் வந்து மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ஒரு சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இதுக்கடுத்து இதோட லிரிக்ஸை வந்து பார்க்கலாம். ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டில் போயிட்டு உங்களுக்கான லிரிக்ஸை வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வந்து சேனல் நேம் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நேம் வந்து கொடுத்தாச்சு. ஸோ அதுக்கடுத்து இதுக்கான ஃபாண்ட்டை வந்து பார்த்தோம். இதுக்கான ஃபாண்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ரேம்ப்ளர் அப்படிங்கிற ஒரு ஃபாண்ட்டு தான். இந்த ஃபாண்ட் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிள் இருக்குது. இதில் யூஸ் பண்ணிக்கூட மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாகவே இருக்குது. ஸோ அதுக்கடுத்து ஒரு சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறனாலும் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 32 28 வந்து வச்சுக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து அலைன் ஆப்ஷன் வந்து சென்டராக வந்து அலைன் பண்ணிடுங்க. அலைன் பண்ணிட்டு இதுக்கான கலர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து எல்லோ கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ பார்த்திங்க அப்படின்னா சூஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ லிரிக்ஸ் நான் வந்துட்டு எங்கே ப்ளேஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல நான் வந்துட்டு லிரிக்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஷோ ஆகிற மாதிரி பண்ணுறேன்.
ஸோ இப்போ வந்து லிரிக்ஸ்க்கான அனிமேஷன் வந்து பார்க்கலாம். இப்போ லிரிக்ஸை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போயிட்டு எடஃபிக் போங்க. எடஃபிக்கில் போயிட்டு டெக்ஸ்ட்டில் போயிட்டு டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கங்க. இதில் ஸ்டார்ட் அண்ட் ஃபேஸ் இதில் எந்த வேலையும் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. ஆஃப்செட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு இதில் ஒய் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ இதுலேருந்து ஒரு பாயிண்ட் தள்ளி வச்சுக்கலாம். ஒரு 0.30 வந்து தள்ளி வச்சுக்கலாம். ஸோ இங்கே 0.30ல் இன்னொரு அனிமேஷன் கீ வந்து கொடுத்துருங்க. 0.30ல் வேல்யூ சேஞ்ச் கிடையாது. ஸோ ஃபஸ்ட் அனிமேஷன் கீ வந்துட்டு இப்போது இந்த ஒய் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மைனஸில் ட்ராக் பண்ணுங்கள். ஓகே, மைனஸில் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 1000க்கு மேலே வேல்யூ போகும். அதாவது 4:5 ஆஸ்பெக்ட் ரேஷியோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1300 யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இன்விசிபிள் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ட்ராக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா மேலேருந்து கீழே வர மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்து அப்படியே பேக் வந்துடுங்க. பேக் வந்துட வேண்டாம், சாரி. அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆஃப் செட்லேயே அந்த கர்வ் ஆப்ஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் கூட இந்த செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இதில் எகைன் செகண்டாக இருக்கக்கூடியதை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இதோட கர்வ் நேம் பார்த்தீங்க அப்படின்னா எலாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் இந்த ஸ்ட்ரெயிட்டாக இருக்கக்கூடிய இந்த எல்லோ டாட்டா வந்து கிளிக் பண்ணி அப்படியே கீழே ட்ராக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த அளவுக்கு கீழே கொண்டாந்துருங்க. இந்த அளவுக்கு கீழே கொண்டாந்துட்டு இப்போ வந்து நம்ம வந்து சின்ன ஒரு ட்ராக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி அந்த லிரிக்ஸ் மேலேருந்து கீழே வந்துட்டு அப்படியே கீழே போயிட்டு மறுபடியும் பவுன்ஸ் ஆகிற மாதிரி தான். இது வந்து ஒரு பவுன்சிங் லிரிக்ஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கரெக்டாக அந்த பவுன்சிங் வந்து கிடச்சிடுச்சு. ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் வந்து எண்டிங்லேயும் வந்து பண்ண போகிறீங்க. ஓகே, ஆனால் கர்வ்ஸ் யூஸ் பண்ண போகிறது இல்லை. எண்டிங்கில் வந்துட்டு ஆஃப் செட் மட்டும் அனிமேஷன் கீ கொடுத்துட்டு பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா 2 செகண்ட்ஸ் எடுத்துக்கலாம். 2 செகண்ட்ஸில் ஒரு அனிமேஷன் கீ. ஸோ அதுக்கடுத்து ஒரு 1.40 எடுத்துக்கலாம். ஓகே, 0.20 மட்டும் முன்னாடி எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு அனிமேஷன் கீ கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஆஃப் செட்டோட ஒய் வேல்யூ 0வே இருக்கட்டும். ஸோ லாஸ்ட் அனிமேஷன் கீ வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளஸில் ட்ராக் பண்ணுங்கள். ப்ளஸில் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா அது கீழே போகும். மைனஸில் ட்ராக் பண்ணிங்கன்னா மேலே போயிடும். ஸோ ஓகே, ப்ளஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 அந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா 200 வரதுக்கு முன்னாடியே வந்து கீழே போயிடுச்சு. ஸோ நான் 175 அப்படிங்கிறத அந்த ரவுண்ட் ஆஃப் வேல்யூ வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்தா அந்த அனிமேஷன் வந்து கிடச்சிருச்சு. ஸோ இது கூட இன்னொரு எஃபெக்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நான் எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிட்டு எடஃபெக்ட்டில் போயிட்டு பிளர் அப்படிங்கிற ஆப்ஷனில் போங்க. பிளர் அப்படிங்கிற ஆப்ஷனில் போனீங்க அப்படின்னா டைரக்ஷன் பிளர் அப்படின்னு சொல்லிட்டு செகண்டாக இருக்கும். அதை வந்து ஆட் பண்ணிட்டு டைரக்ஷன் பிளரை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டு ஆங்கிளை கிளிக் பண்ணிட்டு 90 டிகிரி வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து 90 டிகிரிக்கு வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ அதுக்கடுத்து நம்ம வந்து ஸ்ட்ரென்த்தோட வேல்யூ சேஞ்ச் பண்ணுறதை பார்க்கலாம். ஸோ இப்போ ஸ்ட்ரென்த்தை கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ வந்து கொடுத்துருங்க. சேம் அதே மாதிரி 0.30ல் இன்னொரு அனிமேஷன் கீ வந்து கொடுத்துருங்க. இந்த இடத்துல ஸ்ட்ரென்த்து வந்து 0 பண்ணிடுங்க. செகண்ட் அனிமேஷன் கீழே ஃபர்ஸ்ட் அனிமேஷன் கீழே அவங்க டிஃபால்ட்டாக கொடுக்கக்கூடிய 0.15 அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி தான் எண்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா 1.40ல் ஒரு அனிமேஷன் கீ. ஸோ அதுக்கடுத்து எண்டில் இன்னொரு அனிமேஷன் கீ. ஸோ எண்டில் பார்த்தீங்கன்னா 0.15 அப்படிங்கிற அந்த வேல்யூ வந்து செட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பாருங்கள், நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான அந்த லிரிக் அனிமேஷன் நம்மளுக்கு வந்து பக்காவாக கிடச்சிருச்சு. இது ஒரு சிம்பிளான வீடியோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட நாளைக்கு வருகிறேன். போயிட்டு வரேன். பை பாய்.